மெனுகார்ட் ஃபேமிலி. இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகுறது வந்து ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நானும் யூஷுவல் டே மாதிரி இருக்கும்னு நினச்சி என்னோடய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் திடீர்னு தான் எங்கள் அம்மா ஞாபகப்படுத்தினாங்க இன்றைக்கி அமாவாசைன்னு. ஏன்னா நான் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பேசிகிட்டு இருந்தோம் அமாவாசை அன்னைக்கு. பட் இன்றைக்கி அமாவாசைங்கிறத நாங்கள் மறந்துட்டு நாங்கள் பாட்டுக்கு யூஷுவலாக இருந்தோம். அப்புறம் தான் அவசர அவசரமாக வெங்காய சட்னி, அம்மா வந்து சாம்பார் வச்சாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் 3 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அப்பா ரெகுலராக அவங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து அமாவாசைக்கு போவாங்க. நாங்கள் வந்து தோன்றப்ப போவோம். பட் அமாவாசை அன்னைக்கு போனதில்லை. ஆனால் சொல்லும்போது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குல்ல. என்னென்னா 25 வருஷமாக என்னோட குலதெய்வ கோயில் அப்படின்னு அப்பா வீட்டு சைடு குலதெய்வ கோயிலை அட்ரஸ் பண்ணி இப்போது அந்த இடத்துல வரும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரக் ஆகுறேன். ஏன்னா அது அப்பா வீட்டு கோயில்னு சொல்லணும், இது ஹஸ்பண்ட் வீட்டு கோயில், அதனால் எனக்கு குலதெய்வ கோயில் அப்படிங்கிறத சொல்லணும். இது எல்லா பொண்ணுங்களும் லைஃப்பில் வந்து கிராஸ் பண்ணி வர்ற இடம் தான். எனக்கும் அதே தான் நடக்குது. அதுலேயும் என்னென்னா, நான் சொல்கிறப்போ மறந்து போய் அப்பா வீட்டு சைடு குலதெய்வ கோயிலை என் குலதெய்வ கோயில் நான் சொல்லிட்டேன்னா, யாராவது வேற குறுக்க வந்து அது எப்படி உனக்கு குலதெய்வ கோயில் ஆகும், அதான் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு வெறி வரும். எப்படி நீங்கள் நினச்சி பேசுவீங்களா? 25 வருஷம் வரைக்கும் அதான் என் குலதெய்வம், ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ணினதுனால இதுதான் உன் குலதெய்வம்னு மாற்றுறீங்க. அப்போது எனக்கு 2மே தான் குலதெய்வம், இதை மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணும். பட் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வ கோயில், அதான் எனக்கும் குலதெய்வ கோயில் பரமத்தி வேலூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயில். அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். கல்யாணம் பண்ணி வந்ததுனாலலாம் இல்லை, ஆனாலும் எனக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி வந்தாவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். உள்ள அப்புறம் நாங்கள் தனியாக வரல. பரமத்தி வேலூர் பக்கத்தில் பாண்டமங்கலத்தில் தான் பெரிய மாமனார் மாமியார் வீடு. நாங்கள் நேராக அங்கே போய் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு தான் குலதெய்வ கோயிலுக்கு வந்து அவங்களோட ஒன்றா சாமி கும்பிட்டுட்டு இப்போ எல்லாரும் தான் வந்து கிளம்ப போகிறோம். பட் நான் அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கல. பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு ப்ரைவசின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எங்களை மட்டும்தான் நான் காமிச்சேன். அடுத்து இதுவும் குலதெய்வ கோயில் தான், கோட்டையண்ணன் கோயில்னு சொல்லி அங்கேயே பரமத்தி வேலூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் இருக்குது. எப்போவுமே வந்தால் ஃபஸ்ட்டு கோட்டையண்ணனை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போவோம். பட் இங்கே அமாவாசைங்கிறதுனால எல்லா பக்கமும் ரொம்ப கும்பலாக இருக்கும். அங்கே அங்காள பரமேஸ்வரி கோயிலில் வந்து நட சாத்திடுவாங்கங்கிறதுனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். எப்படி இந்த தமிழ் வாசிக்கிறவங்க கிட்டலாம் போய் அவனு குச்சி வாங்கிட்டு வாசித்தான் பார்த்தீங்களா? ஸோ அதனாலே எனக்கு அந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடவை வந்தாலும் ஒவ்வொரு ஹாப்பினஸ் கிடைக்கும். கோட்டையண்ணன் கோயிலுமே நல்லாயிருக்கும். சுற்றி அந்த என்விரான்மெண்ட்டுமே, நடுவில் வந்து ஒரு அரச மரம் இருக்கும், சுற்றி வந்து அந்த பஞ்சாயத்துலாம் நடக்கும்ல அந்த இடம் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே தான் கோயிலில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாமி கும்பிட. மாமனார் வந்து ஐஸ் வேணும்னு கேட்டாருன்னு வாங்கி கொடுக்குறாரு என் ஹஸ்பண்ட். அங்கே அவங்க வீட்டுக்கு போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு காரில் வரவே வந்து தாரிகன் வந்து தூங்கிட்டான் கார்லேயே. ஏன்னா காலையில் 6:15 எழுந்திரிச்சது. இங்கேருந்து நாங்கள் கரூர்லேருந்து கோயிலுக்கு போகிற வழியில் அவன் வந்து ஒரு ½ அன் ஹவர் தூங்கியிருப்பானா, ½ அன் ஹவர் தூங்கியிருப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் தூங்கவே இல்லை. அதனால கார்லேயே தூங்கிட்டதுனால அவனை அப்படியே வீட்டில் இறக்கி தொட்டிலில் தூங்க வச்சுட்டு, அவனை வீட்டில் தூங்க வச்ச கையோடு நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா லென்ஸ்கார்ட் போகிறோம். எனக்கு தான் ஏன் என்ன வாங்க போகிறோம், என்ன பர்பஸ்க்காக எல்லாமே நான் வந்து வாங்கும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு வேளை எனக்கு நான் தேடி போகிறது கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன். ஆனால் வெயில், சரி வெயில் கொளுத்துது. அப்படியே எனக்கு கண்ணே வந்து இந்த ரோட்டை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம்னா காரில் வந்ததுக்கே அப்படியே 2 தெரிகிற மாதிரி இருக்கெல்லாம். கண்ணை கட்டுற அளவுக்கு வெயில். லென்ஸ்கார்ட் வந்திருக்கேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எனக்கும் லென்ஸ்கார்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து 2019 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போயும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நான் வந்தது என்னென்னா, என்னோடய ஸ்க்ரீன் டைம் வந்து இப்போது நைட்டில் எல்லாரையும் தூங்க வச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுனால கண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குன்னு ஸ்க்ரீன் டைம் அப்போ போட்டுக்கிறதுக்கு பவர் இல்லாத கிளாஸ் வாங்கலாம் தான் வந்தேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு கண்ணில் தான் பவர் இருக்குது, ரைட்டில் இருக்குது, லெஃப்ட்டில் இல்லை. ரைட்லேயும் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கண்ணையே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த கண்ணில் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அந்த மைல்டு பவரோடவே இருக்கிற கிளாஸ் வாங்கிக்கோங்க, ஸ்க்ரீன் டைம் அப்போ போடுற அந்த ப்ளூரே கோட்டிங்லாம் போட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ காஸ்ட்லி ஆகும் இந்த ஸ்பெக்ஸ்லாங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்ன ஃப்ரேம் செலக்ட் பண்ணேன், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லாமே நான் அடுத்து கையில் வாங்கிட்டு நான் சொல்கிறேன். ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம்.
காந்தி கிராமத்தில் ஸ்டே பண்ணுறதுனால கரூர் டவுனுக்குள்ளேன்னு வந்துட்டாவே ஏதாவது சாப்பிடாம போனால் எனக்கு அது வந்து கரூருக்கு வந்துட்டு போன ஃபீலே இருக்காது. அதனால நாங்கள் இப்போ வந்திருக்கிறது என்ன கெஃபேன்னு நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடணும்னு கிட்டத்தட்ட 1 மாதமாக கிரேவிங். அப்படின்னா பார்த்துக்கோங்க, நான் கடைசியாக எப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே இருக்கும் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு ஒன்று சாப்பிட்டேன். நான் வீடியோலையும் கூட எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டேன். சாப்பிடலை, அவ்வளோதான். சாப்பிடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, சாப்பிடவே இல்லை. திடீர்னு அதனால பயங்கர கிரேவிங் வந்து எனக்கு இங்கே ஃப்ரூட் பேயில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து என்ன ஆர்டர் பண்ணாருன்னா சில்லர் ஆர்டர் பண்ணார். இங்கே ஃப்ரூட் பேக்கு வந்துமே கிட்டத்தட்ட 7-8 மாதம் இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் வரேன். இது என்ன சில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜர் சில்லர் அப்படின்னு போட்டிருந்தது. வாட்டர்மெலன், பொமக்ரானட், மின்ட், லெமன், சியா சீட்ஸ் எல்லாமே. அதில் வந்து சுகரும் கம்மியாக இருந்துக்குன்னு சொன்னாங்க. அதனால ஹஸ்பண்ட் அதை செலக்ட் பண்ணார். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்தது, பேருக்கு ஏற்ற மாதிரி ரீசார்ஜிங்காக இருந்தது. நீங்கள் ஃப்ரூட் பே வரீங்க, ஏதாவது ட்ரிங்க் குடிக்கிறதுக்காக வரீங்கன்னா இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து நான் தேடி வந்தது வந்துருச்சு. என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே எனக்கு எல்லா இடத்துலையுமே எல்லாம் பிடிக்காது. நான் வந்து கெஸ்ஸே இல்லாமல் தான் ஆர்டர் பண்ணேன் எப்படி இருக்கும்னு. ஏன்னா வதக்குன்னு இருக்கும் நிறைய இடத்துல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அது சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. நான் இங்கே சொன்னேன் ஆர்டர் பண்ணும்போதே எனக்கு கிறிஸ்பியாக வேணும்னு. அழகாக அந்த பேஸ்கெட்டில் போட்டு கொண்டு வந்தாங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சது நல்லா இருக்கும்னு. சாப்பிடும்போதுமே பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு சாப்பாட்டை பேசிகிட்டே நமக்கே தெரியாமல் அடுத்தடுத்தவா எடுத்து வச்சுட்டே இருந்தோம்னாவே அது சூப்பராக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி தான் இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செமையாக இருந்தது. அடுத்து சடனாக எனக்கு தோணி ஆர்டர் பண்ணேன் நான் நட்டல்லா வாஃபிள் வந்து கரூரில் எனக்கு எங்கேயுமே பிடிக்காது. ஓப்பனாக சொல்லணும்னா எங்கேயுமே எனக்கு பிடிக்காது. பெல்ஜியன் வாஃபிள் சூப்பராக இருக்கும், பட் கரூரில் பெல்ஜியன் வாஃபிள் கிடையாது. அந்த எக்ஸ்பெக்டேஷனோட எங்கள் கரூரில் எங்கே ட்ரை பண்ணாலும் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஸோ நான் வந்து 0 எக்ஸ்பெக்டேஷனோட ஃப்ரூட் பேயில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். என்னோடய ரியாக்ஷன் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். செம்மையாக இருந்தது. ஹேண்ட்ஸ் டவுன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாஃபிள் இன் கரூர். உட்காந்து அப்படியே ஜாலியாக வந்து சிட்சாட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் என்ன பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா? வாஃபிள் ஒரு பைட் எடுத்து ட்ரை பண்ணுன்னு சொன்னேன். அவர் வந்து சுகர் கட் டயட்டில் இருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உனக்கு வந்து வாழ்க்கையை ரசிக்க தெரில, இந்த டேஸ்ட் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் வாழ்க்கையை ரசிக்கணும்னு விரும்பலை, வாழ்க்கையை முதல்ல வாழணும், நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி தான் இருக்கும் எங்கள் கான்வர்சேஷன். சரி, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்பப்போ இந்த மாதிரி கில்ட்டி ப்ளஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாழ்க்கையை அனுபவிச்சிடணுமா, இல்லை ஹெல்த்தியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருப்பீங்களா? இவ்வளோ டேன் ஆகி வந்திருக்கேன் பாருங்கள். மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, ஃபில்டர் இல்லை, ப்ரொமோஷனும் இல்லை. அதான் வந்து ஃபேஸ் எவ்வளோ பிரைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த டெய்ஸி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஷர்மிகாவோட ஆறுமுகம் ஃபேஸ் பேக். அவங்களே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத 99 ருபீஸ்க்கு ஒரு குட்டி டப்பா வாங்கி ட்ரை பண்ணேன். செம்ம ரிசல்ட்ஸு. இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இவங்ககிட்ட இருந்து இந்த 5K ஹேர் கேர் ட்ரிங்க்கும் நான் வாங்கி ட்ரை பண்ண போகிறேன். வாங்கிட்டேன், இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறேன். என்னோட பர்சனல் ஸ்கின் கேரில் வந்து நான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா 30 கிட்ட நியரிங் ஆகிறதுனால. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த விலாகில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.